ரூபாய் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாம்பான் புதிய பாலத்தை மோடி நேற்று துவங்கி வைத்தார். தாம்பரம் ராமேஸ்வரம் ரயில் சேவையை தொடங்கியது. ரூபாய் 8300 கோடி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 550 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாம்பான் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி நேற்று திறந்து வைத்து தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். 8300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ராமேஸ்வரம் அருகே பாம்பான் கடலில் நூற்றாண்டு கடந்த பழைய பாலத்திற்கு அருகே ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் 2078 மீட்டர் நீளம், கடல் மட்டத்திலிருந்து 15.5 மீட்டர் உயரம் கொண்ட புதிய ரயில் பால கட்டுமான பணிகள் கடந்த ஆண்டு இறுதியில் நிறைவடைந்தது. 333 கான்கிரீட் அடித்தளங்களில் 101 தூண்கள், 99 இணைப்பு இரும்பு கரடர்களை கொண்ட இப்பால கட்டுமான பணிகள் நிறைவடைந்த பின்பு ரயில்வே அதிகாரிகள் பல கட்ட சோதனைகளை நடத்தி நேற்று ஏப்ரல் 6ஆம் தேதி என்று பிரதமர் மோடியால் பாலம் திறந்து வைக்கப்படும் என அறிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 5 நாட்களாகவே இதற்கான பணிகள் தீவிரமான ராமேஸ்வரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இலங்கைக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மோடி அவர்கள் இவ்விழாவில் பங்கேற்பதாக நேற்று இலங்கை அனுராதபுரம் விமான நிலையத்திலிருந்து இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக பகல் 12.8 மணி அளவிற்கு மண்டபம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வந்து இறங்கினார். பிரதமர் மோடி தமிழக ஆளுநர் RN ரவி, ஒன்றிய இணை அமைச்சர் L முருகன், தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு, ராமநாதபுரம் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் கலோன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஓய்வு அறை சென்று 30 நிமிடம் பிரதமர் ஓய்வெடுத்தார். அதன் பின்னர் 12:38 மணி அளவில் கார் மூலமாக பாம்பான் புதிய பாலத்தில் ரயில்வே சேவை துவக்க நிகழ்ச்சியில் நடைபெறும் இடமான பாம்பான் சாலை பாலத்திற்கு சென்றார். அங்கு அமைக்கப்பட்டிருந்த திறப்பு விழா நிகழ்ச்சி மேடைக்கு வந்த பிரதமருக்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் கோட்டிலிங்க சாஸ்திரிகளின் பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்புதான் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார், நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தொடர்ந்து பச்சை கொடி அசைத்து வைத்து தேசிய கொடியின் மூவர்ணம் பூசப்பட்ட ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். புதிய பாலம் வழியாக இயக்கப்பட்ட இந்த முதல் ரயில் பைலட் தாமரை செல்வன், உதவி பைலட் முருகன் இருவரும் இயக்கினார்கள். பாலத்தை ரயில் கடந்தும் ரிமோட் மூலமாக இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை பிரதமர் திறந்து வைத்தார். தூக்கு பாலம் மேலே உயர்ந்ததும் கால்வாய் வழியாக இந்திய கடலோர காவல் படையின் ரோந்து கப்பல் வீரர்கள் தேசிய கொடியசைத்தபடி செல்லும் நிகழ்வை பாரத பிரதமர் மோடி கையசைத்தார். அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு பூஜையுடன் சுவாமி தரிசனம் செய்து கோவிலுக்கு வருகை தந்த மோடிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. முதல் சன்னதியாக ஆஞ்சநேயருக்கு வழிபட்டு ஆத்ம லிங்கத்தை தரிசனம் செய்தார். விநாயகர் சன்னதி முன்பு கோடி தீர்த்தம் தெளித்து கொண்டு வல்லப விநாயகர் மற்றும் முருகரை தரிசனம் செய்த பின்பு சுவாமி சன்னதி பிரகத்திற்குள் சென்று காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தார். ராமநாத சுவாமிக்கு ராமநவமி சிறப்பு பூஜையும் ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது. பிரதமர் வணங்கி வழிபாடு நடத்தினார். அவருக்கு மாலை அணிவித்து தீர்த்த விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்பு பார்வதி அம்பாளை தரிசனம் செய்து கோவில் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார். பிரதமர் வருகையால் நேற்று காலை 8 மணி முதல் பகல் 1 மணி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கோவில் தரிசனத்தை முடிந்துவிட்டு பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிரதமர் மோடி சாலையின் இருபுறம் கட்சியினர் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்பு ஆலயம் தங்கும் விடுதி வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிற்பகல் 12:14 மணி அளவில் வந்து
8300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் பல்வேறு ரயில் சாலை திட்டங்களுக்கு அடிக்கால் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அறிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவா, ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், எம்பிக்கள் நவாஸ்கனி, தர்மர், ரயில்வே வாரிய தலைவர் சதீஷ்குமார், பொதுமேலர் ஆர்.என். சிங், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ஏராளமான ரயில்வே முதன்மை அதிகாரிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர். 3.5 மணி நேர நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மண்டபம் முகாம் வெளிக்காட்ட தளத்தில் இருந்து 3:45 மணிக்கு புறப்பட்டு மதுரை விமான நிலையத்திற்கு மாலை 4:40 மணிக்கு சென்றார். அங்கிருந்து ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவல் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஒன்றிய இணை அமைச்சர்கள் எல் முருகன், தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், எம்பிக்கள் நவாஸ்கனி, தர்ம, ரயில்வே வாரிய தலைவர் சதீஷ்குமார், பொது மேலாளர் ஆர்.என். சிங், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ரயில்வே முதன்மை அதிகாரிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர். 3.5 மணி நேரம் நிகழ்ச்சி முடிந்து மண்டபம் வெளிக்காட்டல் புறப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தேவல் ஆகியோருடன் பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் மாலை 5:20 மணி அளவில் டெல்லி புறப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.